பாஜகவின் தேசிய செயலாளர் ஹெச் ராஜா நம்முடைய அழைப்புல இருக்காரு. ஹெச் ராஜா, நீங்க சொல்லுங்க. மதிமுக பாஜகவை கடந்த சில நாட்களாகவே, கடந்த ஒரு மாதமாகவே கடுமையாக விமர்சித்து வந்தது. இந்த நிலையில இன்று உங்களுடைய கூட்டணியிலிருந்து விலகுவதாக மதிமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ அறிவிச்சிருக்கிறாரு. இது குறித்த உங்களுடைய பார்வை என்ன? பொதுவாக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாங்கள் எங்களுடைய கூட்டணி கட்சி யாரையும் வெளியேற்றுவது கிடையாது. நண்பர்கள் விலக வேண்டும் என்று கருதியதில்லை. ஆனால் அவர்களாக விலகுவதாக முடிவெடுத்தால் அதற்கு பாரதிய ஜனதா கட்சி காரணம் அல்ல. மதிமுகவை பொறுத்தவரை தொடர்ந்து மோடி அவர்களையும் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களையும் ஒருமையிலே பேசியும் மத்திய அரசை பற்றி சொல்லும் போதெல்லாம் இந்த மானங்கட்ட மத்திய அரசு என்றெல்லாம் இவர் கடுமையாக பேசினார். அங்கு அக்டோபர் 30 இலங்கையிலே 5 தமிழக மீனவர்கள் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட பொழுது இதற்கு மோடி காரணம் என்றார். ஆனால் விடுவிக்கப்பட்ட உடனே எல்லா கட்சிகளும் வரவேற்றார்கள். இவர் இது கபட நாடகம் என்றார். ஆகவே அவரே ஒரு காலை வேறு இடத்தில் வைத்துவிட்டு பேசுகிறாரோ என்கின்ற எண்ணமானது எங்களுக்கு ஏற்பட்டது. அது வேறு இடம் போகுது என்று முடிவு செய்துவிட்டு தொடர்ந்து அதற்காக ஒரு சூழ்நிலை உருவாக்குவதற்காக அவர் நடந்து கொண்டதாகவே தெரிகிறது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தமிழர், தமிழகம் ஆகியவற்றுக்கு சிறப்பு சேர்க்கின்ற விதத்திலே 6 மாதங்கள் மோடிஜி அவருடைய அரசு செயல்பட்டு இருக்கிறது. ஆகவே அவர்களாக நாங்கள் வெளியே செல்கிறோம் என்று முடிவெடுத்தால் அடிப்படை கொள்கையிலே முரண்பாடு இருக்கின்ற ஒருவரோடு தொடர்ந்து இருக்க முடியாது. ஆகவே எங்களுக்கும் மதிமுகவுக்கும் இருந்த பரஸ்பர தர்ம சங்கடம் இந்த அறிவிப்பின் மூலம் விலகி இருப்பதாக கருதுகிறேன். தொடர்ந்து உங்களுடைய கூட்டணியிலிருந்து ஒரு விலகல் தொடர்ந்து நடந்துட்டு வருது. இந்த நிலையில மதிமுக இப்ப விலகி இருக்கிற இந்த நிலையில மற்ற கூட்டணி கட்சிகளும் அடுத்த கட்டமா இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டா பாஜகவினுடைய நிலைமை என்ன? இல்ல, தொடர்ந்து எந்த கட்சி வெளியேறி இருக்கிறது? பாராளுமன்றத்தில் எங்களோடு இருந்த அனைவரும் இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் நேற்றைய முன்தினம் சிவசேனா மந்திரி சபையில் சேர்ந்திருக்கிறதே. எங்களிடமிருந்து யாரும் விலகவில்லை. விலகியவர்கள் கூட அவர்கள் செய்த தவற்றை உணர்ந்து மீண்டும் நாம் பாரதிய ஜனதா கட்சியோடு மோடி அவர்கள் தலைமையில் செயல்படுவதுதான் தேசத்திற்கு நல்லது என்ற நல்ல முடிவை எடுத்து மகாராஷ்டிரத்தில் இப்போது சிவசேனா எங்கள் மந்திரி சபையிலே நேற்றைய முன்தினம் சேர்ந்திருக்கிறது. ஆகவே யாரும் விலகவில்லை. ஆனால் மதிமுகவோடு பிரச்சனை என்னவென்று சொன்னால், பாரதிய ஜனதா கட்சி இந்த தேசம் ஒன்று, இது மனிதனின் ஒரு உடம்பில் இருக்கின்ற அங்கங்கள் போல மாநிலங்கள் என்கின்ற கருத்து கொண்டவர்கள் நாங்கள். ஆனால் மதிமுக இந்தியாவையே இட் ஷுட் பி கால்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா. எப்படி ரஷ்யாவில் பிரிந்து போகும் அதிகாரத்தோடு அவர்கள் ஒரு நாடாக யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் சோவியத் ரஷ்யா என்று இருந்தார்களோ அது போலதான் இருக்க வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் அடிப்படை கொள்கையில் இருப்பவர்கள். ஆகவே அடிப்படையிலே கொள்கையிலே வேறுபாடு இருக்கின்ற 2 கட்சிகள் தொடர்ந்து ஒருவரை ஒருவர் விமர்சித்துக் கொண்டிருந்தால் தேர்தலில் ஓட்டு போடும்பொழுது அவர்கள் ஓட்டு எங்களுக்கு கிடைக்காது, எங்கள் ஓட்டு அவர்களுக்கு கிடைக்காது. ஆகவே இது ஒருவருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் ஒரு கூட்டணி இருப்பதை விட விலகியது என்பது 2 பேருக்கும் தர்ம சங்கடம் இல்லாத ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படுத்தும். ஆகவே இது ஒரு விதத்திலே சரியானது என்றே நான் கருதுகிறேன்.